கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் இந்த தினந்தோறும் இருட்டோட ஜெபத்திற்கு தினந்தோறும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாம் உள்ள தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஓய்வு நாளிலேயும் கூட தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை துதிக்க, அவரை பாட, அவரை சோத்தரிக்க, அந்நிய பாஷையில் நிரம்ப, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, அறிவிப்புகளை கேட்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினபடினால் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாம் உள்ள தேவன் பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுத்து என்றும் என்றும் சதா காலமும் தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துவாராக. நாம் நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசித்தறிய முடியும். கடந்த 2 நாட்களாய் இந்த விடுவிப்பேன் என்கிற ஒரே வார்த்தையை வைத்து 3 விதமான தலைப்பிலே தேவன் பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். முதலாவது தலைப்பு 3 மனிதர்களுக்கு தேவன் நம்மளை விடுவிக்க போகிறார். இரண்டாவது எவைகளிலிருந்து தேவன் நம்மளை விடுவிப்பார். நேற்றைய தினம் யாரை தேவன் விடுவித்தார் என்று தியானிக்க எல்லாம் உள்ள தேவன் கிருபை கொடுத்தார். நான் இந்த வசனத்தை எடுக்கும் போதெல்லாம் சொல்லுகிற ஒரே வார்த்தை தான், இந்த வார்த்தை மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை தேவனால் சொல்லப்படுகிற, தேவனால் அருளப்படுகிற அருமையான திருவார்த்தை. தேவனே சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் ஒரு மனிதனுக்காக, தன்னுடைய ஊழியனுக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிற ஒரு வார்த்தையா இந்த வார்த்தை காணப்படுகிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளலாம்? நாம் மற்றவர்களிடத்தில் வாஞ்சையாய், மற்ற காரியத்தில் வாஞ்சையாய், வாஞ்சை என்பது விருப்பத்தை காண்பிக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் விருப்பமாய் இருப்போமானால் தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய நோக்கத்தில் நாம் விருப்பம் உள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலையும் விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரிடத்தில் வாஞ்சையா இருக்கிற ஒருவரையும் தேவன் ஒரு காலமும் அவர் சும்மா விட்டதே கிடையாது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய பெரிதான நோக்கமே விடுவிக்க வேண்டியது அவருடைய வேலையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படிதான் தேவன் பிரியப்படுகிறார். ஆனால் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் அந்த விடுதலைகளை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களா இருக்கிறோமா என்பதுதான் இந்நாட்களில் கேள்விக்குறி. நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலோ, பிசாசின் கிரியைகளிலேயோ, உலகத்தின் வல்லமையிலோ, பாவத்திலோ, சாபத்திலோ அடிமைப்பட்டு இருப்பது, பிடிக்கப்பட்டு இருப்பது, விடுதலை இல்லாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. உங்களையும் என்னையும் விடுவிக்கதான் தேவன் பிரியப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் விடுதலை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் விடுதலைகளை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த விடுதலை என்பது காணப்படுகிறதா? ஊழியர்களுடைய வாழ்க்கையில கூட இந்த விடுதலை என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாய்தான் இருக்கிறது. இந்நாட்களில் அல்ல, அந்நாட்களில் வாழ்ந்த பவுல் கூட சொல்லுகிறார், யார் என்னை
இந்த நிர்பந்தமான சூழ்நிலை இந்த சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்கள் என்று அவன் கேள்வி கேட்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதி, யார் என்னை விடுதலையாக்குவார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஒரு மிகப்பெரிய அதிகாரத்திற்குட்பட்ட மனிதனாயிருந்தவன், அரசியல்வாதிகளை அசைத்து பார்த்தவன், கிறிஸ்தவர்களை தலை திருக்க ஓட வைத்தவன், சவுல் என்று சொன்னாலே அநேகருடைய வாழ்க்கையிலே நடுக்கத்தை உண்டு பண்ணின மனிதன். அந்த மனிதன் கேட்கிற ஒரு கேள்வி, யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற அநேகருடைய உள்ளத்திலேயும் கூட ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. அது என்ன கேள்வி? யார் என்னை விடுதலை ஆக்குவார்? என்னை விடுதலையாக்க யாராவது ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். சிலர் ஜெபிக்க வரும்போது சொல்லுவார்கள், என்னுடைய குடும்பத்தில் விடுதலை என்பதே இல்ல பிரதர், என் பிள்ளைகளுக்குள் விடுதலை என்பதை நான் பார்க்க முடியவில்லை. நான் எவ்வளவோ வியாபாரம் செய்கிறேன், ஆனால் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. சத்துருவானவன் அதை பிடித்து வைத்திருக்கிறான், அதை சிறைபிடித்து வைத்திருக்கிறான் என்று அநேக சொல்லுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்க முடியும். நான் நல்ல விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், ஆனால் என்னை ஆராதிக்க விடாமல், தேவனை மகிமைப்படுத்த விடாமல் ஏதோ ஒரு வல்லமை என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறது என்று சொல்லி அநேகர் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே செய்வனை போராட்டங்கள் இருந்து விடுதலை கிடையாது. சிலருடைய வாழ்க்கையிலே நிம்மதியற்ற வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடையாது. வெளியிலே பார்க்க சிரித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களிடத்துல தனியா உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் பேசணும் அப்படின்னா அவங்க சொல்லுகிற காரியம், அவங்க உட்கார்ந்து அழுகிற அந்த அழுக வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு சம்பவமாயிருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அப்படி கேள்வி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த மாதம் கொடுத்திருக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? நான் உங்களை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை விடுவிப்பேன். யாரை தேவன் விடுவிப்பாராம்? யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள் என்று கேட்கிறார்கள் அல்லவா, அவர்களை தேவன் விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விடுதலையே இல்லாமல் போய்விடுமோ என்று நீங்கள் சொல்லி பதட்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். விடுவிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை தைரியமாய் மார்த்தட்டிக் கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையிலையும் அவர் விடுதலையை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சூழ்நிலைகளை பாராதிருங்கள், சூழ்நிலைகளின் காரியத்தை நீங்கள் பாராதிருங்கள். ஆண்டவர் எந்த சூழ்நிலையையும் நம்மளுக்கு சாதகமாய் மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். மருத்துவர்கள் சொல்லுவார்கள் இது முடிந்தது என்று. அந்த சூழ்நிலையை தேவன் நம்மளுக்கு சாதகமாக மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதற்காய் மருத்துவர்கள் தவறுதலாய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லவில்லை. அவர்களும் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் மற்றவர்களுடைய ஜெபத்தையும் அங்கலாய்ப்பையும் பார்த்து எஸ்தருக்கு மாறுதலாய் முடிய பண்ணின தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளை விடுவிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்திலே இருதயமாகிய கற்பலகையில் தீர்க்கமாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் வரையறுக்கிறவர். அவர் நேரங்களையும் காலங்களையும் நம்மளுக்கு சாதகமாய் மாற்றுகிறவர். யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள் என்ற கேட்ட இடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார். சத்ருவானவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், உன்னை விடுதலையாக்க இனி யாராலும் முடியாது. உங்கள் உறவினர்கள் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், உங்களோடு பயணிக்கிறவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், நீ விழுந்துட்ட, நீ தடுமாறிட்ட,
இனி உன்னை விடுதலையாக்க யாராலையும் முடியாது. நான் சொல்லுகிறேன், உங்களை விடுதலையாக்க வேறு யாராயிலும் வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இன்னொருபடி மேலே போய் சொல்லுகிறேன், ஆண்டவர் கூட வரணும்னு அவசியம் கிடையாது. இல்லாம விடுவிக்க முடியுமா? முடியும். சீயோனே, உன்னை நீயே விடுவித்துக் கொள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். முதலாவது தேவன் நம்மளை விடுவிக்கிறார். இரண்டாவது நம்மளை விடுவிக்கிறது யார் தெரியுமா? நம்மளை நாமளே கர்த்தர் விடுவிக்கும்படி அதிகாரத்தை, அத்தாரிட்டி, பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சீயோனுக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை என்ன தெரியுமா? சீயோன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளும். சீயோன் என்பது தேவ மனிதர்களுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. பரலோகத்தில் 4 பகுதிகள் உண்டு. அதில் முதலாவது பகுதி தான் சீயோன். முதலடுக்கு சீயோன், இரண்டாவது எருசலேம், மூன்றாவது புதிய வானம், புதிய பூமி. இந்த சீயோனுக்கு தான் பல பிரச்சனைகளே வரும். தாவீது இந்த சீயோன் கோட்டையை பிடிப்பதற்காக தான் சாலகத்தின் வழியிலே போனான். சாலகம் என்றால் பாதாள சாக்கடை என்று சொல்லுவார்கள். சாக்கடை வழியிலே போய் தான் சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் இருக்கிற ஜனங்களை, பாபிலோனின் இருக்கிற அந்த ராஜாக்கள் சீயோனின் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போய்விட. எனவேதான் வேதத்திலே வாசிக்கிறோம், நாங்கள் சீயோனை நினைத்து பாபிலோனின் ஆறு அருகே உட்கார்ந்து அழுதோம் என்று அவர்கள் புலம்புகிறார்கள். சீயோன் சிறையாக்கப்பட்டு போனதை குறித்து ஆண்டவரே வேதனை தெரிவிக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனே, உன்னை நீயே விடுவித்துக்கொள். முதலாவது தேவன் நம்மளை விடுவிக்கிறார். இரண்டாவது நம்மளை விடுவிக்கிறவர் யார் என்று கேட்டால், நம்மளை நாமளே விடுவித்துக் கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, விடுவிக்க வேறு ஒருவர் வர வேண்டும், வேறு சிலர் எழும்ப வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டாம். சகேரியா 2:7 சொல்லுகிறது, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், உன்னை நீயே விடுவித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்தில் யாரோ ஒருவருடைய உதவியை கேட்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? என்னை யாராவது உதவி செய்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தால் நலமாயிருக்கும் என்று புலம்புகிறீர்களா? யாரும் தூக்கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். என்னுடைய நிம்மதி இல்லாத வாழ்வில் இருந்து என்னை விடுவிக்க ஒருவராலும் முடியவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? என்னை விடுவிக்க என் பிள்ளைகள் என்னிடத்தில் இல்லை, நான் நம்பினவர்கள் என்னை உதவி செய்யாமல், விடுதலையாக்காமல், விடுவிக்காமல் போய்விட்டார்கள், கர்த்தரும் மௌனமாய் இருக்கிறார் என்று சிலர் புலம்பிக் கொண்டிருக்கிறதை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் உணர்கிறேன். கர்த்தர் மௌனமாய் இருக்கவில்லை. எனக்கு அருமையான தாயாரே, கர்த்தர் மௌனமாய் இருக்க காரணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த வார்த்தை இனி உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கலாகாது. என் மகனுக்கு, என் மகளுக்கு நான் வல்லமையை கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை நான் கொடுத்திருக்கிறேன், ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். முதலாவது ஆண்டவர் வந்து உங்களை விடுதலையாக்குகிறார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீயே விடுவித்துக்கொள். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட அந்த மனிதன் யார்? தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட அந்த தேவ பிள்ளை யார் என்று கேட்டால், பேதுருவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் ஒரு காலத்திலே பலவீனமாய் இருந்த மனிதன். தூக்கத்திலே பலவீனம், கோபப்படுவதிலே பலவீனம், அமைதியா இருப்பதிலே பலவீனமாய் இருந்தான், மௌனமாய் இருப்பதிலே பலவீனமாய் இருந்தான். எந்த காரியத்தை முந்தி பேசுவான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பின்பு அபிஷேகம் அவனுக்குள் வந்தவுடன் அவன் தன்னைத்தானே அந்த வல்லமையிலிருந்து விடுதலை வாங்கிக் கொள்கிறான். இயேசுவானவர் அவனோடு வாழ்ந்த நாட்கள்ல அவனை விடுவித்தார் என்று வேதம் சொல்லவில்லை. அவன் ஆவியில நிரம்பி ஜெபிக்க கர்த்தர் அவனை தன்னைத்தானே விடுவித்துக் கொள்கிறான். காரணம், அவனுக்குள்ள அந்த அபிஷேகம்
நிறைவாயிருந்தது. உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படி தேவன் காத்து கொண்டிருந்த காலங்கள் போய்விட்டது. தேவன் விரும்பின நாட்கள் போய்விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் அல்ல, உன்னை நீயே விடுவித்துக் கொள். உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளுங்கள். சீயோனுக்கென்று தனி ஒரு அபிஷேகமே உண்டு. சீயோனில் இருக்கிற ஜனங்கள் தேவனோடு முகமுகமாய் பேசுகிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானுடைய வல்லமை எப்படி கிரியை செய்கிறதோ அதே வல்லமை இந்த சீயோனின் கூட்டத்தாருக்குள்ளே காணப்படுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உங்களையும் என்னையும் விடுவிக்க ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ள முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களை விடுவிக்க எல்லாமுள்ள தேவன் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மளை விடுவிப்பது நம்மளுடைய சித்தம் மட்டுமல்ல, தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது என்று சொன்னேன். இன்றைக்கு தெய்வம் நம்மளை விடுதலையாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இல்லாவிட்டால் ஏற்கனவே சொன்னது போல, யார் என்னை விடுதலையாக்குவார்கள் என்ற தலைப்பிலே ஆவியானவர் நமத்திலே பலமாய் இடைபடுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 21 வசனம். ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நப்தலியை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நப்தலி என்பது அவனுடைய வாழ்க்கையிலே எடுத்தோடனே இந்த விடுதலை வந்துவிட்டதா என்று கேட்டால் இல்லை. அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ஆதியாகமம் 30:8 வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். நப்தலினுடைய வாழ்க்கை மேற்கொண்டேன் என்று சொன்னாலும் அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை வருகிறது, மகா போராட்டம் நான் மேற்கொண்டேன். நப்தலி என்றாலே போராட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய பிறப்பு ஒரு போராட்டம், அவனுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம், அவனுடைய ஜீவியம் ஒரு போராட்டம். இந்த போராட்டம் நப்தலியால் உண்டானது கிடையாது, இது ராகேலால் உண்டான போராட்டம். இந்த போராட்டம் தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற போராட்டம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, 2 சகோதரிகளுக்குள் உண்டான பிரச்சனையின் நிமித்தம் இந்த நப்தலி என்ற மனிதன் பிறக்கிறான். அந்த 2 சகோதரிகளுக்குள் இருக்கிற போராட்டத்து நிமித்தம் இவனுக்கு பெயர் நப்தலி என்று வைக்கப்படுகிறது. போராட்டத்தின் நிமித்தம் பிறந்தவன். முதலாவது நப்தலி என்றால் போராட்டத்திற்குரியவன் என்று சொன்னேன். இரண்டாவது, இந்த நப்தலி என்பது யார்? அவன் அடிமைகளுக்குள் பிறந்த மனிதன் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அவன் அடிமைகளுக்குள் பிறந்த மனிதன், பணிவிடைக்காரர்களுக்குள் பிறந்த மனிதனாய் அவன் காணப்படுகிறான். ஆதியாகமம் 35:25. ஆதியாகமம் 35:25. நப்தலி என்பவன் ராகேலுடைய பணிவிடைக்காரராகிய பில்காள் பெற்ற குமாரன். பணிவிடைக்காரர்கள் என்பது யார்? அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது. சாராளுக்கு ஒரு பணிவிடைக்காரி இருந்தால் அவள் ஆகார். அவளை குறித்து புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்தவன் என்றுதான் சொல்லுகிறார். என்னதான் பணிப்பெண்ணாய் இருந்தாலும் மணவாட்டிக்குரிய சுதந்திரம் பணிப்பெண்களுக்கு கிடையாது. மணவாட்டிற்குரிய உரிமை, மணவாட்டிற்குரிய அந்த சிநேகம்,
மணவாட்டிற்குரிய அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் பணிப்பெண்களாகிய பிள்காலுக்கு கிடையாது. அடிமைத்தனத்தில் பிறந்தவன் தான். எனக்கருமையான தேவனுடைய இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை விடுதலையாக்குகிறவர் யார் என்று கேள்வி கேட்கிறீர்களே, வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறோம். அதற்கு வேதம் பதில் சொல்லுகிறது, போராட்டம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டத்தின் மிகுதி. எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு மிகப்பெரிய போராட்டம். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு போராட்டத்திலே ஆரம்பிக்கிறது. என்று நினைத்தால் சமாதானமாய் இருக்கிற மனிதர்களை போராட்டக்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள். போராட்டக்காரர்களாய் மாறி குடும்பத்தில் இன்றைக்கு போராட்டம். ஊழியத்தை எடுத்துக்கொண்டால் போராட்டம், சபைகளை எடுத்துக்கொண்டால் போராட்டம், வெளியிலே போனாலும் அங்கேயும் போராட்டம் காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலையும் போராடி கொண்டிருக்கிறீர்களா? நான் என் சகோதரியோடு போராடி என்று சொல்லவில்லை, மகா போராட்டமாய் போராடி என்றுதான் ராகேல் சொல்லுகிறாள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய ஜீவனிலே மறைமுகமான போராட்டங்கள் காணப்படுகிறது. ஊழியத்தை மட்டுமல்ல, குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகளால் அவர்களுக்கு போராட்டம், கணவனால் மனைவியால் போராட்டம், சிலருடைய குடும்பங்களிலே சத்துருவின் போராட்டம் அதிகமாகப்படுகிறது. சிலருடைய குடும்பங்களிலே வியாதி என்ற போராட்டம் அதிகமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மறைமுகமான சத்துருவானவன் போராடி கொண்டே இருக்கிறார். வியாதி அநேகரை மரணத்திற்கு ஏதுவாய் போராடி கொண்டு இருக்கிறது. சிலர் நல்லா இருக்கிறது போல இருக்கிறார்கள், திடீரென்று பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி அவர்களை ஆளுகை செய்து அந்த வியாதி நிமித்தம் அவர்கள் போராடி, அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான போராட்டங்கள் வரும் என்று சொல்லி. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, போராட்டத்தின் மீது போராட்டத்தை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நப்தலி என்றால் போராட்டம் என்று சொன்னேன். இரண்டாவது நப்தலி என்றால் அடிமைத்தனத்தின் வல்லமை. யார் என்னை விடுதலையாக்குவார்கள் என்ற கேள்வி இந்த நப்தலிக்குள்ளாகவும் காணப்பட்டிருக்கலாம். இந்த போராட்டத்தின் வல்லமையிலிருந்து, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்கள், என் குடும்பத்தை யார் என்னை விடுதலையாக்குவார்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நப்தலியை விடுதலையாக்கினது யார்? இந்த நப்தலியினுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்தது யார்? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 33:23 வாசித்து பார்ப்பீர்களானால் நப்தலியை குறித்து என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாய். இப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள். அடிமையா இருந்தவன் சுதந்திரவாளியா, சுதந்திரிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த மனிதனை தேவன் எப்படி விடுதலை ஆக்கினார்? கர்த்தருடைய தயவின் நிமித்தம் அவன் விடுதலை பெறுகிறார். கர்த்தருடைய தயவு உங்களுடைய குடும்பத்தில், என்னுடைய குடும்பத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமானால் கர்த்தர் நம்ம விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய தயவு நப்தலியிலே செய்தது. நப்தலி அடிமை பெண்ணின் நிமித்தம் பிறந்தவன் தான். நப்தலி தேவனுடைய பார்வையிலே ஒரு அடிமையாய் காணப்பட்டவன் தான். ஆனாலும் இந்த நப்தலியை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய தயவினால் விடுதலை பெற்றவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய தயவினால் விடுதலையை பெற்றவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய தயவு இந்நாட்களில் உங்களையும் என்னையும் விடுவிக்க உண்மையுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மளை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க போகிறார். கர்த்தருடைய தயவு உங்களையும் என்னையும் விடுவிக்க உண்மையிலதா இருக்கிறது. உங்களை விடுவிக்க தேவனுடைய தயவு சித்தம் கொண்டு இருக்கிறது.
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய போராட்டங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நப்தலி என்ன செய்தான்? இந்த தயவை பெற்றுக்கொள்ள நப்தலி என்ன செய்தான்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்தின் முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்களாம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்தின் முனையிலே தங்களுடைய ஜீவனையும் எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நப்தலியை கர்த்தர் விடுதலையாக்க காரணம் என்ன? அவனுடைய ஜீவியத்திலே கர்த்தர் விடுதலையை கொடுக்க காரணம் என்ன? கர்த்தர் அவன் மீது தயவு பாராட்டினார். அந்த தயவின் நிமித்தம் நப்தலி விடுதலையை பெற்றான். இந்த தயவு காரணம் என்ன? விடுதலையை பெற காரணம் கர்த்தருடைய தயவு கிரியை செய்தது. கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ள நப்தலி என்னதான் செய்தான்? இன்றைக்கு நான் விடுவிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று புலம்புகிறோமே, நாம் விடுவிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனுஷனுடைய தயவிற்காய் நாம் ஓடுகிறோம், அங்கலாய்க்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய தயவை நாம் பெற்றுவிட்டோமா? தேவனுடைய தயவை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். நப்தலி முனையிலே தங்களுடைய உயிரையும் எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெற வேண்டுமானால், தேவனுடைய தயவை பெற வேண்டுமானால் போர்க்களத்தின் முனைக்கு நாம் கடந்து வர வேண்டும். நம்மளுடைய உயிரையும் பாராமல் இந்த ஊழியத்திற்காய் தியாகம் பண்ண வேண்டும். போர்க்களத்தின் முனை என்பது எதை காண்பிக்கிறது? அது ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகளை காண்பிக்கிறது. எனவேதான் நியாயாதிபதிகள் உயிரையும் எண்ணாமல் ஜீவனையும் பாராமல் அவர்கள் போர்க்களத்தின் முனையிலே நின்றார்கள். எந்த சூழ்நிலையும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் தன்னுடைய கோத்திரத்திற்கு ஒரு ஆபத்து என்று தெரிந்தவுடன், தன்னுடைய இனத்திற்கு ஒரு ஆபத்து என்று தெரிந்தவுடன் அவன் போர்க்களத்தின் முனையிலே வந்து நிற்கிறார். எஸ்தர் ராஜாத்தியை நினைவு கூர்ந்து பாருங்கள். தன்னுடைய குலத்திற்கு ஒரு ஆபத்து என்று வந்தவுடன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பணைய வைத்தான். தாவீதோடு இருந்த 3 பராக்கிரமசாலிகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவன் கிணற்று தண்ணீரை கேட்டவுடன், அந்த ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்று தண்ணீர் தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னவுடன், அந்த கிணற்று தண்ணீரை தாவீதுக்கு கொடுப்பதற்காக தங்களுடைய ஜீவனையும் பணைய வைத்தார்கள். கூர்ந்து பாருங்கள். அவன் தேவனுக்காக தன் ஜீவனையும் துச்சமாய் எண்ணினான். தன்னுடைய உயிரையும் துச்சமாய் எண்ணி மரணத்திற்கும் அவன் ஆயத்தமாயிருந்தான். போர்க்களத்தின் முறையிலே நிற்கணும். போர்க்களம் என்பது எதை காண்பிக்கிறது? ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. போராடுவதிலே தைரியமாக நில்லுங்கள். கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் போர்க்களத்திலே ஏதாவது ஒரு மூலையிலே மறைந்திருந்தால் கர்த்தருடைய தயவு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த நப்தலி விடுதலையை பெற காரணம் என்ன? கர்த்தருடைய தயவு. கர்த்தருடைய தயவை பெற காரணம் என்ன? அவன் தன்னுடைய ஜீவனை அவன் பெரிதாக எண்ணவில்லை. தன்னுடைய ஜீவனை அவன் பெரிதாக நினைக்கவில்லை. இன்றைக்கு நம்மளுடைய ஜீவனை பெரிதாக எண்ணுகிறோமா? அவள் தன்னுடைய ஜீவனை பெரிதாக நினைக்கவில்லை. ஜீவனை நேசிக்க, ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். இந்த சரீரம் என்பது ஒரு கூடை போன்றது. இந்த சரீரத்தை கர்த்தர் நம்மளுக்கு சில மாதங்கள், சில வருடங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் இந்த சரீரத்திலே தங்கிவிட போகிறவர்கள் அல்ல. பின்பு ஏன் இந்த ஜீவனின் மீது நம்மளுக்கு ஒரு நேசம், நம்மளுக்கு ஒரு பாசம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக
ஊழியம் செய்ய ஆயத்தம், ஆனால் ஜீவனை கொடுப்பதுதான் கேள்விக்குறி. சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோடு செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சுகபோகமான வாழ்க்கை, அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஜீவனை கொடுக்க அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. ஜீவனை ஜீவ பலியாய் வார்க்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய தயவை பெற வேண்டுமானால் நாம் ஜீவ பலியாய் வார்க்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நப்தலி விடுதலையை பெற காரணம் என்ன? தேவனுடைய தயவு அவன் மீது இருந்தது. தேவனுடைய தயவு அவன் மீது இருந்தபடியினால் நடந்தது என்ன? அவன் தேவனுடைய தயவை பெறுவதற்கு காரணம் என்னவென்றால், போர்க்களத்தின் முனையிலே துணிந்து நின்றான். கர்த்தருக்காக துணிந்து நிற்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்திற்காய் துணிந்து நிற்கக்கூடிய காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். யார் என்ன மிரட்டல் விடுவித்தாலும் என் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வேன், என் ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுவேன், என் தேவனுக்காக ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம் என்கிற அந்த சூழ்நிலையிலே வந்துவிட்டோமா? இல்லாவிட்டால் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே பயந்து கொண்டிருக்கிறோமா, தவறி கொண்டிருக்கிறோமா? எபிரேயர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரே பேரான குமாரனை, ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஜீவ பலியாக ஈசாக்கை ஆபிரகாம் ஒப்பு கொடுக்க அவன் உண்மையுள்ளவனாயிருந்தார். எபிரேயர் 9:14 சொல்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவானவர் நித்திய பலியாக, ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5:2 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலியாய் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஜீவன் இல்லாத பலியாய் அல்ல, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சரீரத்தை, நம்மளுடைய ஆவியை, நம்மளுடைய ஆத்மாவை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். போர்க்களத்தின் முனையிலே நின்று போராட வேண்டும். ஊழியத்திலே பிரச்சனைகள் வருகிறதை கண்டு, குடும்பத்திலே பிசாசு உண்டாக்குகிற சூழ்நிலைகளை கண்டு, வியாதியின் பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து போய்விடக் கூடாது. நப்தலி தேவனுடைய தயவை பெற்றான். அந்த தயவின் நிமித்தம் அவன் விடுதலையை பெற்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. என்னை விடுதலையாக்குவார்கள் யார் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏற்கனவே அடையாளமாய் நப்தலியை விடுதலையாக்கி இருக்கிறேன். ஏற்கனவே நான் நப்தலியை விடுதலையாக்கி இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நப்தலியை விடுதலையாக்கினது போல உங்களை நான் விடுவிக்க போகிறேன். என்னுடைய தயவின் நிமித்தம் நான் உங்களை விடுவிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலையிலும் எனக்காக வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ வேண்டும். வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, பசியோ பட்டினியோ, நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ, வேற எந்த வல்லமையும் தேவனுடைய காரியத்தை விட்டு நம்மளை பிரிக்க ஆகாது என்பதை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நப்சலி என்கிற மனிதனை தேவன் விடுதலை ஆக்கினார். நப்சலி என்கிற மனிதனை தேவன் விடுதலை ஆக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற போராட்டம் மிகுதியாய் அடிமைத்தனத்தினுள் அடைபட்டு இருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய தயவு
தேவனுடைய தயவு உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறது. போர்க்களத்தின் முனையிலே நிற்கிறவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, தேவன் யாரை விடுதலை ஆக்கினார், இல்லாவிட்டால் தேவன் எப்படி நம்மளை விடுவிக்க போகிறார்? முதலாவது, அவருடைய தயவினால் கர்த்தர் நம்மளை விடுவிக்க போகிறார். இரண்டாவது, எப்படி தேவன் நம்மளை விடுவிக்க போகிறார்? அவர் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். நெகேமியா 9:28. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படி அவர்கள் கையிலே ஒப்புவித்து அவர்கள் மனம் திறந்து உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படி அநேக தரம் விடுதலையாக்கிவிட்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க காரணம் தேவனுடைய தயவு நிமித்தம் அவர் உங்களையும் என்னையும் விடுவிக்கிறார். இரண்டாவது, தேவன் நம்மளை எப்படி விடுதலை ஆக்குகிறார்? அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் மனம் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். மனிதனை போல அவர் இரக்கமற்ற தேவன் அல்ல, அவர் இரக்கமுள்ள தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் இறங்குகிற தேவன், அவர் உருக்கமாய் இறங்குகிற தேவன். சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ என்னை காண வேண்டுமானால் என்னுடைய இரக்கம் உனக்கு மிகவும் அவசியம். ஆண்டவர் சொன்னார், எவன் மீது இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மீது இரக்கமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய இரக்கம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் வாழ முடியாது. ஆண்டவருடைய இரக்கத்தின் நிமித்தமே இன்றைக்கு நாம் வாழுகிறோம். கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இரக்கமுள்ளவர் என்ற அர்த்தம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயையும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. இரக்கமும் என்ற அடையாளம் உள்ள தெய்வம்தான் கர்த்தர். கர்த்தருடைய மறுநாமம் என்ன தெரியுமா? அது இரக்கமுள்ள தெய்வம். இந்த இரக்கத்தினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? யாத்திராகமம் 34:7 சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவரான். அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் இருக்கிறது. அவருடைய கோபமோ 1 நிமிடம். அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இரக்கத்தின் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறை மட்டும் அவர் உங்களையும் என்னையும் காத்துக்கொள்ள உண்மையுள்ளவராயிருக்கிறார். முதலாவது, தேவன் அவருடைய தயவினால் நம்மளை விடுதலையாக்குகிறார். இரண்டாவது, தேவன் நம்மளை எப்படி விடுதலையாக்குகிறார் தெரியுமா? இரக்கத்தின் நிமித்தம். ஏன் இந்த இரக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறார்? அந்த நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் அநேக தரம் தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் தேவனுடைய காரியத்திற்கு துணிகரமாய் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு தேவனே அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மனம் திருந்தி உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களினால் விடுதலை ஆக்கி விட்டார் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஏன் தேவன் இரக்கத்தின் நிமித்தம் இங்கு விடுதலை ஆக்குகிறார்? தயவு என்பது அது ஒரு பாசத்தின் வெளிப்பாடு என்று சொல்லலாம். இரக்கம் என்பது ஒரு விஷயம் நீ மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கொடுத்து காண்பிக்கிறது. ஏன் இரக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் தெரியுமா? ஏற்கனவே கர்த்தர் பல முறை இவர்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆனால் இவர்கள் மீண்டும் 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 பொல்லாப்பை செய்தார்கள். இந்த பொல்லாப்பு செய்தது நிமித்தம் ஆண்டவரே ஒரு காலகட்டத்தில் டென்ஷன் ஆகி இவர்களை சத்துருவின் கைக்கு அடிமையாக கொடுத்து விடுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய இரக்கம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானால்
ஆண்டவர் சில நேரம் இந்த ஊழியத்தை செய்யாதே என்று சொல்லுவார், இந்த இடத்திற்கு போகாதே என்று சொல்லுவார், இந்த மனிதனோடு நீ தொடர்பு வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லுவார், இந்த ஊழியத்திலே இந்த காரியத்தை நீ செய்யாதே, இந்த துணிகரமான காரியத்தை செய்யாதே என்று ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பார். ஆனாலும் அந்த காரியத்திலே நாம் அதிக நாட்டமுள்ளவர்களாய் காணப்படுகிறபடியினால், அந்த காரியத்தை மேற்கொள்ள பலனில்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் நாம் அதை விரும்பி செய்து விடுகிறோம். மனதார செய்யாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் செய்து விடுகிறோம். ஆண்டவருடைய உக்கிரான கோபம் அந்நேரம் நம் மீது எழுப்புகிறது. தேவன் நம்மளை சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் மாறுகிறார். அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், மீறுதலின் நிமித்தம் தேவன் நம்மேலை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார், சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அவரே நம்மளை அடிமைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். சத்துருக்கள் ஆளுகை செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அடிமையாக விற்கப்படுகிறோம் என்ற அர்த்தம். ஆனால் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து மனம் திருந்தி தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டால் அவர் பரலோகத்திலிருந்து கேட்பாராம். அவர் கேட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவருடைய இரக்கத்தின் நிமித்த நம்மளை தேவன் விடுதலை ஆக்குகிறார். உடனே அவர் நம்மளுக்காய் மனம் இறங்குகிறார். ஆண்டவருடைய இரக்கம் இல்லாவிட்டால் இன்றைக்கும் நாம் உயிரோடு வாழ முடியாது. அநேகர் கேட்பார்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று. தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையினால் இருக்கிறதை பார்க்கிறோம், தேவனுடைய இரக்கத்தினால் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை என்பது நீதிமான்களுக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. இரக்கம் என்பது பாவிகளுக்கு தேவன் பாராட்டுகிற ஆச மலையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் அதை ஆவியிலே உணர்கிறீர்கள்? இன்றைக்கு நான் வாழுகிறது கிருபையினால் மட்டுமல்ல, தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வண்டி ஓடுவது தேவனுடைய இரக்கத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய இரக்கம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் நிர்மூலமாகி போயிருப்பேன் என்று வேதம் சொல்லும். தேவனுடைய கிருபை மாத்திரம், தேவனுடைய இரக்கம் மாத்திரம் இல்லாவிட்டால் இன்றைக்கும் நாம் நிர்மூலமாய் போகிருப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9:31 என்ன சொல்லுகிறது? நம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்து, உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமல் இருந்து. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். யோபு சொல்லுகிறான், யோபு 9:15 சொல்லுகிறது, நான் உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவேன், தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவேன் என்று சொன்னார். காரணம் என்ன? யோபு நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், தேவனுடைய இரக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. தேவனுடைய இரக்கம் அவனுடைய ஜீவியத்திலே காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இரக்கத்திற்காக கெஞ்சின மனிதன் யார்? மோசே என்கிற தேவ மனிதன் இஸ்ரவேலருக்காக தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். நான் அவர்களுக்காய் கெஞ்சி தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பித்தேன். காரணம் என்ன? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்மூலமாக்கும்படி சித்தம் கொண்டு விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்கும்படி சித்தம் கொண்டு விட்டார். எனவே தேவன் அவர்களை நிர்மூலமாக்காமல் இருக்க அவன் அவர்களுக்காக தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார். தேவனுடைய இரக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினர். தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தமே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இரக்கத்திற்காக காத்து கொண்டிருப்பதிலே தவறே கிடையாது. சங்கீதம் 6 சொல்லுகிறது, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. ஆண்டவருடைய கோபமும் ஆண்டவருடைய தண்டனையும் வரும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் நடுங்க ஆரம்பித்து விடும். எலும்புகளிலே பலனற்றவர்களாய் மாறிவிடுவோம். தேவனுடைய இரக்கம் வரும் பொழுது நம்மளை மீண்டும் கர்த்தர் புதுப்பிக்க உண்மையிலவராய் இருக்கிறார். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டிகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்று பக்தன் பாடுகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு இரக்கம் செய்யாவிட்டால் இந்த நாட்களிலே நாம் வாழ முடியாது.
தேவன் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டாவிட்டால் இந்த நாட்களில் நாம் விடுதலையாகியிருக்க முடியாது. சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய இரக்கம் மாத்திரம் இல்லாவிட்டால் உங்களோடு இருக்கிறவர்களை உங்களை குழியிலே தள்ளி மூடி போட்டிருப்பார். உங்களோடு ஊழியத்தை ஆரம்பித்தவர்களே, உங்களோடு உறவினர்களே, உங்களை நேசித்தவர்களே இன்றைக்கு உங்களை குழியிலே தள்ளி மூடி போட்டிருப்பார்கள். எவ்வளவு நாள் நம்மளுடைய ஊழியம் ஓடுவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய இரக்கம். அவர் இரக்கத்தின் நிமித்தம் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். முதலாவது தேவன் நம்மளை அவருடைய தயவின் நிமித்தம் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினார். இரண்டாவது தேவன் நம்மளை அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் விடுதலை ஆக்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள் என்று கேட்டீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலை ஆக்குகிறேன். என்னுடைய தயவை கொண்டு உங்களை விடுதலை ஆக்க போகிறேன். என்னுடைய இரக்கத்தை முன்னிட்டு விடுதலை ஆக்க போகிறேன். மூன்றாவது, யார் உங்களை விடுதலை ஆக்க போகிறார்? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னான். மூன்றாவது, யார் உங்களை விடுதலையாக்க போகிறார்? யார் என்னை விடுதலையாக்க போகிறார் என்று கேட்டால், தேவனே இறங்கி வந்து உங்களையும் என்னை விடுவிக்க போகிறார். இந்த 3 நபர்களையும் அக்கினியின் சூளையிலே போட்ட பொழுது, மரணத்திற்கு ஏதுவான தண்டனையை கொடுத்த பொழுது, மரணத்திற்கு ஏதுவான பனிஷ்மெண்டை கொடுத்த பொழுது, ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. தம்முடைய தாசர்களுக்காக அவரே இறங்கி விட்டார். முதலாவது தயவின் நிமித்தம் விடுதலை ஆக்குகிறார். இரண்டாவது இரக்கங்களின் நிமித்தம் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, அவரே இறங்கி வந்து விடுதலை ஆக்குகிறார். தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய இரக்கத்தை பெற்றும் விடுதலையை பெற முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் விடுதலை இல்லாத உங்களுக்காக அவரே இறங்குகிறார். உங்கள் குடும்பத்தை விடுவிக்க அவரே இறங்கி வருகிறார். உங்கள் ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுவிக்க அவரே இறங்கி வருகிறார். அந்த வசனம் அழகாய் சொல்கிறது, ஒரு சேதமும் இல்லை. அவர் இறங்கி வந்து விடுவித்தால் உங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. அக்கினி என்ன அக்கினி? எந்த வல்லமையா இருந்தாலும் அக்கினி போன்ற மனிதர்கள், அக்கினி போன்ற வார்த்தைகள், சோதனையின் காலங்கள், வேதனையின் காலங்கள், தப்பிக்கவே வழி கிடையாது. சூளையினுள் போட்டு அடைத்து விட்டார்கள். சூளையில தூக்கி போட போனவர்களே கருகி போனார்கள். அப்படியானால் அது எவ்வளவு மோசமான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, எவ்வளவு கடினமான சூழ்நிலை. சூளையில போய் தூக்கி போட போனாங்க பாருங்க. அந்த தூக்கி போட போன ஆட்களே அந்த வெப்பம் தாங்காமல் கருகி செத்து போய் விடுகிறார்கள். ஆனா அந்த சூளைக்குள்ள இருக்கிறவங்க என்னமோ ஐஸ் கட்டிக்குள்ள இருக்கிறது போல இருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். இதை தானியேல் 3:18 வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் எங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் முழங்குகிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் அக்கினி சூளைக்கும் எங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார்கள், விடுவியாமற் போனாலும் அவரையே நாங்கள் சேவிப்போம். முதலாவது, தயவை பெற வேண்டுமானால் போர்க்களத்தின் முனையிலே நெல்லுங்கள், கர்த்தருக்காக நெல்லுங்கள். இரண்டாவது, இரக்கத்தின் நிமித்தம் விடுதலை பெற வேண்டுமானால், தேவனுடைய சமூகத்திலே இரக்கத்தை பெற வேண்டுமானால் மனம் திருந்தி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, அவர் நம்மளுக்காக இறங்க வேண்டுமானால் நாம் அவருக்காக நிற்க வேண்டும். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரையே சேவிப்போம். இந்த வார்த்தை தான் தேவனை பரலோகத்தில் அமர்ந்திருக்க விடவில்லை. இந்த வார்த்தை தான் தேவனை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க விடவில்லை. எனக்காக நிற்கிறவர்களுக்காக நான் நிற்க வேண்டாமா என்று அக்கினி சூளைக்குள்ளாக அவரே இறங்கி வந்து விட்டார். அக்கினி சூளையை போன்ற சோதனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம். தப்பித்து போக வழியே இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். அந்த சூழ்நிலையிலையும் உங்களோடு நின்று உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம்,
கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார். இந்த நீதிமான்களுக்காக தேவன் வந்து நின்று அவர்களை விடுவித்தார். கண்களை மூடுவார். இந்த 3 பேருக்காக கர்த்தர் நிற்க காரணம் என்ன? இந்த 3 பேரையும் தேவன் விடுவிக்க காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள். தேவனுக்காக நின்றார்கள். விடுவியாமல் போனாலும் அவரையே சேவிப்போம் என்று சொன்னார்கள். தேவன் அவர்களுக்காக நின்றார். இந்த காலை நேரத்தில் யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள் என்று கேட்டிருக்கலாம். நான் எப்படி விடுவிக்க என்று கேட்டிருக்கலாம். கர்த்தர் 3 காரியத்தை கொண்டு உங்களை விடுவிக்க போகிறார். ஒன்று அவருடைய தயவு, இன்னொன்று அவருடைய இரக்கம், மூன்றாவது அவரே வந்து உங்களை விடுவிக்க போகிறார். கண்களை மூடி ஒரு விடுதலைக்காக கொஞ்ச நேரம் ஜோமனவுமா? எல்லாரும் ஆவியில நேரமே ஜோமன ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்திலிருந்து புறப்பட்டு போங்கள். ஆமென். சோதராம் 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 சோதராம். விடுதலை வேணும்னு சொல்றவங்க ஜோமனுங்க, விடுவிக்கப்பட வேணும்னு சொல்லுறவங்க சோதரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. சோதரம் ஐயா. சோதரமையா 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 சோதரமையா. கர்த்தாவே நீ நல்லவரையா, நீ நல்லவரையா, நீ நல்லவரையா, நீ நல்லவரையா, நீ நல்லவரையா. கர்த்தாவே உம்முடைய தயவை நிமித்தங்களை விடுவிப்பீராக, உம்முடைய இரக்கங்களை நிமித்த நீரங்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே நீரே வந்து எங்களை விடுவிக்க போகிறீர். அதற்காக நமக்கு சோதராம் சோதராம் சோதரா. கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரமையா 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 சோதரமையா. நீர் எங்களை விடுவிக்க போகிறீர். அதற்காக நமக்கு சோதராம் 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 சோதரா சோதராம் 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 சோதராம். மதிய ஜெபத்திற்கு கடந்து வாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் தேவன் நம்மளை யாரை கொண்டு விடுதலை ஆக்குவார் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். நேற்று முதல் தினம் கர்த்தர் நம்மளை 3 மனிதர்களிடத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். 2வது நாள் எவைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் என்று பேசினார். நேற்று தேவன் யார் யாரை விடுவித்தார் என்று ஆவியானவர் இடைப்பட்டார். இன்றைக்கு காலையில எப்படி தேவன் நம்மளை விடுவிக்கிறார், இல்லாவிட்டால் எது நிமித்தம் தேவன் நம்மளை விடுவிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு மதியம் எவர்களை கொண்டு தேவன் நம்மளை விடுவிக்கிறார் என்பதை நாம் கேட்டறிய போகிறோம். நாமும் விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த காலை நேரத்தை ஜீவனோடு காண செய்தபடியினால சோத்திரம். யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கேட்ட பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று எங்கள் பட்சமாய் நீ சாய்ந்தபடியினால சோத்திரம். உம்முடைய தயவின் நிமித்தம் நப்தலியை விடுதலை ஆக்கினீர். உம்முடைய இரக்கங்களை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினீர். 3 மனிதர்களுக்காக நீரே இறங்கி வந்தவர்களை விடுதலை ஆக்கினீர். தயவை பெற்றுக்கொள்ள நப்தலி போர்க்களத்தின் முனையில நின்று உடைய தயவை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றது போல, இரக்கங்களை பெற்றுக்கொள்ள மனம் திருந்தி இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டது போல, உமக்காய் 3 பேர் நின்றார்கள். அது நிமித்தம் அவர்களுக்காக நின்று அவர்களை விடுதலை ஆக்கினபடினால சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற நாங்கள் போர்க்களத்தின் முனையில நிற்கிறவர்களாய், மனம் திருந்தி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய், உமக்காக நிற்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் எங்களை நீர் தயவினாலும் இரக்கங்களினாலும் நீர் நின்று எங்களை விடுவிக்க போகிறபடினால சோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றித்தாரும். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ஜெபங்களை பொறுப்படும். ஆண்டவரே, உலகமெங்கும், தமிழ்நாடு எங்கும், இந்தியா முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படும். நன்மைக்கு எதுவாய் மாற்றித்தாரும். போதகருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். மீதியான காரியத்தை தேவன் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெப கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.